அப்பா எல்லா வேலையும் இப்படியே முடிச்சாச்சு. சரி போவோம், பெட்டில் போய் உட்காரலாம். என்னங்க நீங்கள் நியூஸ் பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நியூஸ் பேப்பர் படித்தாதே காலம் எப்படி போகிறதுல நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியும். அண்ணாச்சு நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன். நீ வா என் பக்கத்தில் வந்து உட்காருவா. எதுக்கு அத்தம்மா நீட்டுக்கிட்டே உட்காரு உட்காரு. உங்களுக்கு வேற வேலையே இல்லை, நான் படுக்க போகிறேன் போங்க. என்ன காலங்காலத்தில் பற்றி எந்திரிசா அதுக்குள்ளே அது படுக்கிற? கிச்சனில் போய் வேலை பார்த்து பாருங்க. இப்போ தானே எந்திரிசா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஒரு டிவி பார்க்கணும், இந்த மாதிரி ஏதாவது செய்யணாமலும் உனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் போய் கிச்சனில் வேலை பார்த்து பாருங்க, அப்போ தெரியும் இடுப்பலி. நிலமை எனக்கு புரியுது. நீ ஒரு நாளைக்கு நீ எந்த ஆஃபீஸில் நீ எந்த வேலை பார்த்து பாரு, அப்போ தெரியும் என்னோட நிலமை. இன்னைக்கு உங்களுக்கு லீவ் தானே, அதனால நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க. நான் தினம் உங்களுக்குன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் தராங்க, எனக்கு அதை மாதிரி லீவு தரீங்களா வீட்டில்? அப்படின்னு கேட்குற? உனக்கு லீவு தானே உனக்கு வேணும். ஆமாம். உன்னை நான் எங்கே உனக்கிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பாரு. நியூஸ் பேப்பரே வேணாம், இதை தூக்கி அங்கிட்டு போகிறேன். போ எந்திரி வா. நம்ம இன்னைக்கு பசங்க இன்னும் 5 நிமிஷத்தில் பசங்க வந்துடுவாங்க வீட்டுக்கு. அதுக்கு வந்தால் வந்துட்டு போட்டோம். நம்ம பசங்கன்னா வேணாம், கூட்டி போய் நம்ம கஷ்டப்படுத்தனா வேணாம். நம்ம 2 பேரும் இப்போ டூருக்கு போகிறோம். வா டூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பசங்களுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா சாயங்காலத்துக்கு? அதான் அது இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். நினைக்கிறேன்னா அவங்க தங்கியிருக்க இடமே பள்ளிக்கூடம், அவங்க அங்கே சாப்பாடு வந்து கொடுத்துருவாங்க. யார் சொன்னா? எப்படி? அதை நான் சொல்லி வச்சுக்கே. இன்னைக்கு டூருக்கு போகிறாங்கன்ட்டாங்களே. வா இன்னைக்கு நம்ம டூருக்கு போயிட்டு வருவோம். சரி வாங்க போகலாம். என்னங்க இது கடை பேர் காக்கா கடைன்னு போட்டிருக்கு? அதான் அந்த ஊரில் அப்படித்தான் என்ன முட்டா போயிடுங்க, அப்படித்தான் வைப்பாங்க. வா நமக்கு இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ளே போவோம். சரிங்க வாங்க. சார் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து தங்களுக்கு ரூம் வந்து கிடைக்குமா சார்? ஓகே சார். ஆனால் நல்லா உங்களுக்கு வந்து ரூம் வந்து கிடைக்கும். நான் கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தான். ஓகே சார். அண்ணா இல்லாலி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? சரிங்க. அப்போனா ஓகே. ரூமில் என்னென்ன இருக்குது சார்? ஏசி மட்டும் சார் இருக்குது. டிவி பார்க்குறோன்னா நீங்கள் வெளியில் வரணும் சார். வெஜ்ஜு நான்வெஜ் 2மே இருக்குது சார். உங்களுக்கு எது சார் வேணும்? எங்களுக்கு வெஜ்ஜே ஓகேட்டே. சரி நான் போய் ரூமை நாங்கள் போய் பார்க்கலாமா? ரூமை காட்டுங்க. என்னங்க இவ்வளோ குட்டியாக இருக்குது ரூமு? குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துக்கணும். நம்ம வீடு மாதிரியே எல்லாமே இருக்கும். சரி வா நம்ம போய் சாப்பிட போமா? சரிங்க வாங்க. சார் இந்த 2 பேத்துக்குமே ஒரு பேத்து சிக்கன். சார் மேடம் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? சார் உங்கள் கடையில் என்ன சார் ஸ்பெஷல்? எங்கள் வந்து கடையில் காக்கா பிரியாணி மேடம் ஸ்பெஷல். என்னங்க இன்னைக்கு என்ன காக்கா கடைக்கு கூட்டிட்டு காக்கா கடைன்னு பேர் இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன்ல, காக்கா கடைக்கே என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்க. காக்கா பிரியாணி என்ன நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க மேடம்? காக்கா பிரியாணி உங்களுக்கு நாங்கள் என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எங்களுக்கு வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு எங்களுடைய முன்னோர் வந்துட்டு இந்த இடத்துலதே ஓனரை வந்து இருந்திருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து அந்த இடத்துல பேர் வைக்க தெரியாமல் எங்களுடைய பாட்டி தாத்தானா காக்கான்னு